நீங்க இந்த செய்தியே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். வெள்ளி சாதனை படைத்தது, அப்புறம் தடால்னு குறைஞ்சிடுச்சு. சில வங்கிகள் அடுத்த காலாண்டில் வெள்ளியின் விலை $100 இருக்கும் என்று கணிக்கின்ற. மற்றவர்கள் இது ஒரு குமிழி என்றும் விலை ஏத்த இறக்கங்கள் இருக்கும் என்னும் எச்சரிக்கிறார்கள். விலை எங்கே போகலாம் ஏன் என்பது பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை இங்கே. சுருக்கமாக சொன்னா, ஆய்வாளர்களின் கணிப்புகள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் பரவலா வேறுபடுகின்றன. அடிப்படை மாதிரி கணிப்புகளின் படி ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் சராசரி விலை $35 இருக்கும். ஆம் ஆண்டில் இது தோராயமா ஒரு அவுன்ஸுக்கு $80 உயரும். சிட்டி குரூப் போன்ற பெரிய நிறுவனங்கள் ஒரு அவுன்ஸுக்கு $5+ இருக்கும் என்று கணிக்கின்ற. தொழில்துறை தேவை அதிகரிப்பதே இதுக்கு காரணம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். மின்சார வாகனங்களுக்கான வெள்ளியின் தேவை கணிசமாக இருக்கலாம். சூரிய சக்தி தகடுகள் தயாரிப்பில் ஒரு தகடுக்கு கணிசமான வெள்ளி பயன்படுத்தப்படுகிறது. செமிகண்டக்டர் மற்றும் சிப் தயாரிப்பு தொழில்துறை வெள்ளியின் நுகர்வை அதிகரிக்கிறது. சந்தை ஏற்ற இறக்கங்கள் மற்றும் குமிழி போன நிலைகளை சந்தைக்கிப்பர்கள் பார்க்கிறார்கள். லாபம் எடுக்கும்போது விலை மிக வேகமாக குறையலாம். தொழில்நுட்ப தேவை தொழில்துறை வெள்ளியின் பயன்பாட்டை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வெள்ளியின் இயற்பியல் விநியோக வரம்புகள் சந்தையை இறுக்கி விலையை உயர்த்தக்கூடும். பொருளாதார மந்தநிலை அல்லது ஊக்குவிப்பு போன்ற பெரிய நிகழ்வுகள் விலையை கடுமையாக மாற்றக்கூடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கணிப்புகள் உத்தரவாதங்க அல்ல. கவனமா வர்த்தகம் செய்யுங்கள் மற்றும் உங்கள் ஆபத்தை நிர்வகிக்கும்.